எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இப்பொழுதும் நாங்கள் உங்களுடைய வேதத்தை தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, தியானிக்கும்போது கேட்பதற்கு உணர்வு தாங்க, வாழ்வதற்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. சரி, எச்சரிக்கையாக இருங்கள் என்கிற தலைப்பின் கீழே நாம் 33 வாரங்களாக தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 35வது வசனத்தை தியானித்தோம். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இதைத்தான் கடந்த வாரத்திலே தியானித்தோம். உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு அப்படின்னா, நாம் முற்காலத்திலே நாம் அந்தகாரமாக இருந்தோம், அதாவது இருட்டாக இருந்தோம். அப்புறம் ஒளியாகிய இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணினபடினாலே நாம் வெளிச்சமாகிவிட்டோம். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாய். அப்போ நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை இருளாகாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை எச்சரிக்கையாக காத்து கொள்ளணும். எப்படி நம்முடைய வெளிச்சமான வாழ்க்கை இருளாய் மாறுகிறது? ஒன்று, அவிசுவாசிகளோடு கூட ஐக்கியப்பட்டால் வெளிச்சம் இருட்டாயிரும். ஆகையினால வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்னா அவிசுவாசிகளை விட்டு விலகி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக உலகத்துக்கு சாட்சி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கை என்ன செய்யணும்? பெரிய வெளிச்சத்தை, அதாவது இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான்காவது, கண் கெட்டு போகாதபடிக்கு பார்வை சுத்தமாக இருக்க வேண்டும். ஐந்தாவது, நமக்குள்ளே உலகம் வந்துவிடக்கூடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதை குறித்து தான் கடந்த வாரத்திலே தியானித்தோம். நம்மில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கை. இந்த நாளிலேயே எபிரேயருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். என்னவா வேதம் என்ன சொல்லி பாருங்க, உங்களுக்குள்ளே வேதம் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அப்படியானால் தேவனை விட்டு விலகக்கூடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்கணுமா? எப்படி அது விலகுது? வசனம் சொல்லுது, அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கு இராதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். இருதயம் இருக்குது பார்த்தீங்களா, இது பொல்லாத இருதயம். இந்த பொல்லாத இருதயம் தேவனை விட்டு விலகச் செய்துவிடும். இப்போது இந்த வேதம் சொல்லுகிற இதை கொஞ்சம் கவனமாக கேட்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 29வது வசனம். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். வேதம் சொல்லுது, துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார். அப்படியானால் பாவம் செய்கிற எவனுக்குள்ளும் யாருக்குள்ளும் அவர் இருக்க மாட்டார். நீங்களும் நானும் முற்காலத்தில் துன்மார்க்கமாக தான் இருந்தோம். நம்ம விட்டு கர்த்தர் தூரமாக இருந்தார். அப்போது எப்படி தேவனோடு சேர முடியும்? ஒரு துன்மார்க்கன் எப்படி தேவனோடு சேர முடியும்? 2 நாளாகமும் 12வது அதிகாரம் 2வது வசனம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். வேதம் சொல்றது நல்லா கவனிச்சிங்க.
நீங்கள் அவரோடு இருந்தால், துன்மார்க்கனுக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார், நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்கிற வரைக்கும் தேவன் தூரமாக இருக்கிறார். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அப்போ ஒரு மனுஷன் எப்படி அவரோடு கூட இருக்கிறது? ஒன்று ஒருத்தன் சாத்தான்கிட்ட இருக்கணும், இல்லைன்னா தேவனிடத்தில் இருக்கணும். பாவம் செய்கிறவன் சாத்தான்கிட்ட இருக்கிறான், கர்த்தர் அவனுக்கு தூரமாக இருக்கிறார். இவன் பாவத்தை விட்டு விலகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்ட வர்றான். மன்னிங்க ஆண்டவரேன்னு கேட்குறான். ஆண்டவர்கிட்ட வர்றான். வயசானு சொல்லுது, நீங்கள் அவரோடு இருந்தால், அவர்கிட்ட வந்தால் இல்லை, அவரோடு இருந்தால். அவரோடு கூட இருக்கிறதுனா என்ன? பெர்மனண்ட்டாக இருக்கிறது. என் மனைவி 1975 மே மாதத்துலேருந்து என் கூடவே இருக்கிறேன். காரணம், நாங்கள் உடன்படிக்கை பண்ணோம், திருமணத்தில் உடன்படிக்கை பண்ணோம், அதனால் என் கூடவே இருக்கிறேன். அப்படியே தேவனோடு கூட வேதம் சொல்கிறபடி இயேசுவோடு இருந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார். அப்போது ஒரு மனுஷன் அவர்கிட்ட வந்து அவரோடு கூட இருக்கணும்னா என்ன செய்யணும்? உடன்படிக்கை பண்ணணும். உடன்படிக்கை என்பது நமக்கு தெரியும். 1 பேதுரு புத்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஞானஸ்நானமானது தேவனோடு கூட செய்கிற நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கை. அப்போது வந்தாச்சு, அவன் சாத்தான்கிட்ட இருந்தான், பாவத்தெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்தான். இப்போ நல்ல மனசாட்சி வந்துடுச்சு. நல்ல மனசாட்சி வந்தது நிமித்தம் அவன் தேவனோடு கூட ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறான். எப்படி? ஞான ஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணுகிறான். இப்படி ஞான ஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணுகிறது நிமித்தமாக வேதம் சொல்லுகிறது, நாம் அவருடைய விழாயமாகிட்டோம், அவரோடு கூட சேர்ந்துட்டோம். சரியா? இப்போ அவரோடு இருக்கிறவன் அவரை விட்டு விலகாதபடிக்கு உங்கள் இருதயம், பொல்லாத இருதயம் அவர்களை விட்டு விலக செஞ்சிடும். இதுதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சரி, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அவரோடு சேர்ந்தாச்சு. ஆனால் வேதம் என்ன, நம்ம என்ன வாசித்தோம்? முதல்ல தேவனை விட்டு விலக செய்கிற பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு சேர்ந்தாச்சு, ஆனால் தேவனை விட்டு விலக செய்கிறதுக்கு ஒரு இந்த இருதயம் இருக்குது பார்த்தீங்களா, பொல்லாத மாறிச்சுன்னா தேவனை விட்டு விலகிடுவான். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் தான் ஆண்டவர்கிட்ட தானே இருக்கிறேன்னு நம்ம நினச்சிக்குவோம். அது தேவனை விட்டு எப்படி விலக பண்ணுது இந்த இருதயம் அப்படிங்கிறத இப்போ ஒரு சில காரியங்களை வச்சு நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு 5 விதத்தில் எப்படி இந்த பொல்லாத இருதயம் தேவனை விட்டு விலக பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வேதம் ஆதியாகமம் 5வது அதிகாரம் 5 காரியங்களை பார்க்குறதுக்கு முன்னால் இதை கொஞ்சம் பார்ப்போம். 21 24. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இப்போ ஏனோக்கினுடைய வருஷம் 365 வருஷம் வயசு. ஆனால் அந்த 65ஆம் வயசில் தான் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான். 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறான். ஆனால் மனைவி உண்டா? உண்டு. பிள்ளைகள் உண்டா? உண்டு. இத்தனைக்கும் மத்தியிலும் அவன் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனாக இருந்தான். தேவனோடு கூட சஞ்சரிக்கிறதுனா என்னங்க? அது அவரோடு கூட நடக்கிறது. வேதம் சொல்லுது, ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரம் 3ஆம் வசனம். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? என்ன சொல்ல பாருங்க. இப்போ ஏனோக்கு அவரோடு கூட ஒருமனப்பட்டு போயிட்டு இருக்கிறான். யார் போக முடியுமா? 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? அப்போது
ரெண்டு பேருக்கும் ஒரே மனசு இருந்தால் தான் ஒருமித்து போக முடியும். அப்போ தேவனோடு கூட நாம் ஒருமித்து போனால் தேவனுடைய மனசில் என்ன இருக்குதோ அப்படித்தான் நம்ம போகணும். அப்படியே ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரிக்கிறான். அப்படியானால் தேவனுடைய மனசுக்கு ஏற்றபடி அவன் போயிட்டுருக்கிறான். அது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. வேதம் என்ன சொல்லுது? 2 பேர் ஒருமனப்பட்டாலுடைய. இப்போ ஆண்டோடைய மனசில் இருக்கிறது நமக்கு தெரியும். வேதத்தில் உள்ளதெல்லாம் ஆண்டோடைய மனசில் உள்ளது. அவருடைய மனசுப்படி நம்ம போனால் ஒருமித்து போகலாம். வேதம் என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 6:17. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது கர்த்தரோடு இசைந்திருக்கிறான். அப்படின்னா 300 வருஷம் எசைஞ்சு போகிறாங்க, அவரோடு கூட போகிறான். அப்படி போகும்போது ஒரு நாள் காணப்படாமல் போயிட்டான். எப்படி போயிருப்பான்? கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் எவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கான். அப்போ தேவனுடைய ஆவி இவனுக்குள்ளே வந்துட்டு போயிட்டான். அருமையானுடைய நல்லா கவனிச்சிங்க. வேதம் சொல்லுது கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் எவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். ஒரே ஆவியாக இருக்கிறான். அவருக்கு என்ன ஆவி இருக்குதோ அந்த ஆவி நமக்கு இருக்கும் கர்த்தரோடு இசைந்து போகும்போது. ஆனால் அவ்வளோ ஈஸி இல்லைங்க. அவருடைய ஆவி நமக்கு வரணும்னா அவரோட இசைஞ்சு போகணும். அவருடைய ஆவி நமக்கு வரணும்னா எசைஞ்சு போகணும். அது அவ்வளோ ஈஸி இல்லை. எப்போ எசைஞ்சு போக முடியும் தெரியுமா? வேதம் சொல்லுது 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1ஆம் வசனம். அவன் சவுலுடைய பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். வேதம் சொல்லுது நல்லா கவனிங்க. யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. இருவர் ஒருமனப்பட்டாலுடைய ஒருமித்து போக முடியாது. இப்போ தாவீதோடு கூட யோனத்தான் எசைஞ்சு போகிறான். தாவீதினுடைய ஆத்மாவோடு கூட யோனத்தானுடைய ஆத்மா ஒன்றாய் எசைஞ்சு போகுது. அதுக்கு காரணம் என்னவா? அவன் யோனத்தான் தாவீதை உயிரை போல நேசித்தான். நீங்களோ நானோ இயேசு உயிரா நேசித்தாதாங்க அவரோடு கூட எசைஞ்சு போக முடியும், மற்றபடி முடியாது. நானும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அவரோடு இசைந்து போகணும்னா அவரை உயிராக நினச்சாதான் எசைஞ்சு போக முடியும், இல்லாட்டி முடியாது. அப்பப்போ தேவனை விட்டு விலகிடுவோம். தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கை. இப்போ இயேசுவோடு எசைஞ்சு போகிறோம். இந்த பொல்லாத இருதயம் இருக்குது பார்த்தீங்களா? இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாக இருக்குதுன்னு சொன்ன மாதிரி இந்த பொல்லாத இருதயம் இருக்குது பார்த்தீங்களா? அது நம்மளை வேறு பக்கம் டைரக்ட் பண்ணி விட்டுரும், தேவனை விட்டு விலகிற மாதிரி. தேவனோடு கூட எசைஞ்சு போயிட்டுருக்குறாங்க. இந்த இருதயம் இருக்குது பார்த்தீங்களா? தேவனை விட்டு கொஞ்சம் அந்த பக்கம் திருப்பி விட்டுச்சுன்னா போதும், நம்ம அந்த பக்கம் போயிடுவோம். அதான் சொன்னேன், ஆண்டவரை உயிராக நேசித்தா மட்டும்தான் அவரோட எசைஞ்சு போக முடியும். இல்லாட்டி இந்த பொல்லாத இருதயம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அவரை விட்டு விலக்கி தூரப்படும். அது இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு இருக்குது. சரி, இப்போது தேவனை விட்டு இருதயம் எப்படி விலகுது அப்படிங்கிறத ஒரு 5 காரியங்களை பார்ப்போம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனம். ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். இப்போ என்னாச்சு? சிலர் நல்லா தான் போயிட்டு இருந்தாங்க, சிலர் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க? சாத்தானை பின்பற்றி விலகி போய்விட்டார். சாத்தான சும்மா போக முடியாது. சாத்தான்கிட்ட சாத்தானோட எப்படி போயிருப்பாங்க? தேவனோடு கூட இருந்தவங்க சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார். எப்படி பின்பற்றியிருப்பாங்க? கவனமாக கேட்டுங்க. அதாவது இந்த சாத்தான் இருக்கிறானே, பாவம் செய்யும்படி தூண்டுவான். இப்போ இந்த இருதயத்தில் தூண்டுறான் பாவம் செய்யும்படி. எப்படின்னு பார்க்குறோங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம்
2வது வசனம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. பாருங்க, இருதயத்தை தான் தூண்டுறான், வேற ஒன்றும் இல்லை. அவரை காட்டி கொடுப்பான்னு இருதயத்தை தூண்டணும். இது வரைக்கும் இந்த யூதாஸ் காரியோத் இயேசுவோடு எசைஞ்சு போயிட்டுருக்கிறான். 3.5 வருஷம் எசைஞ்சு போயிட்டுருக்கிறான். இந்த 3.5வது வருஷத்தில் இந்த சாத்தான் தூண்டுறான். காட்டி கொடு அப்படின்னு தூண்டுறான். இப்போ இருதயத்தில் தான் தூண்டுறான். இருதயம் பொல்லாத இருதயம் தேவனை விட்டு விலகுது பாருங்க. இப்போ என்ன நடக்குது? போடா பிசாச அப்படின்னு அவன் இருதயத்தில் எழுத்து நின்றுருந்தான்னா, சாத்தானுக்கு எழுத்து நின்றுருந்தான்னா இந்த சாத்தானால் ஜெயிச்சிட முடியாது. இவன் என்ன பண்ணிட்டான்? 27ஆம் வசனத்தை படிங்க. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். இதுவரைக்கும் இருதயம் தேவனோடு கூட எசைஞ்சிருக்குது. இப்போ தூண்டுறான். அவரை காட்டி கொடு காசு கிடைக்கும்னு சொல்லி தூண்டுறான். அப்படி தூண்டும் போது அந்த இருதயம் பொல்லாத இருதயத்துக்கு அவன் வழி என்ன பண்ணிட்டான்? இடம் கொடுத்துட்டான். இப்போ சாத்தான் உள்ளே புகுந்தான், அவன் நேராக காட்டி கொடுக்க போயிட்டான். எப்படி இது நடந்தது? வேற ஒன்றும் இல்லைங்க. சாத்தான் ஒரு உருவத்தில் வருவான், அவன் அப்படி பேசுவான், அப்படிலாம் கிடையாது. இருதயத்தில் தான் சாத்தான் தூண்டுவான். காட்டி கொடு, போய் சொல்லு, திருடு அப்படின்னு சொல்லி தூண்டத்தான் செய்வான். இது பொல்லாத இருதயம். இப்போ நம்ம இருதயம் அவரோடு எசைஞ்சிருக்கணும். ஆனால் பொல்லாத இருதயம் உங்களுக்குள்ளே இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். எதுக்கு? தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம். இந்த பொல்லாத இருதயம் இருக்குல்ல, அது தேவனை விட்டு விலக செஞ்சிடும். எப்படி? சாத்தான் பாவம் செய்ய தூண்டும்போது இவங்க அந்த தூண்டுதல்னாலே இருதயத்தின் எண்ணத்தினை பாவம் செய்ய போயிடுறாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இருதயத்தினாலே என்ன போயிடுறாங்க? மோசம் போயிடுறாங்க. எப்படி தேவனை விட்டு இருதயம் எப்படி விலகுது அப்படின்னா, சாத்தான் தூண்டும்போது, பாவமான காரியத்தை செய்வதற்கு தூண்டும்போது, அவங்க அதை செய்யும்போது விலகி போயிடுறாங்க. இப்போ உதாரணமாக சொல்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இப்ப பாருங்களேன், இப்போ சாத்தான் அந்த ஸ்திரீட்ட கேட்குறான், சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? தூண்டுறான் பாருங்க. எப்படி தூண்டுறான்? அந்த பழத்தை புசிக்க வைக்கணுங்கிறதுக்காக. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். இப்போ அவட்ட கேட்குறான், அவ இருதயத்திலிருந்து சொல்றான். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இப்போ இருதயத்தை தூண்டிட்டான். இருதயத்தில் சாத்தான், அம்மா அப்படிலாம் இல்லை, நீ ஒன்று செய், சாப்பிட்டு பாரு, நீ தேவனை போல மாறுவான்னு இருதயத்தில் தூண்டுறான். இப்போ தேவனை விட்டு விலகச் செய்கிற பொல்லாத இருதயம் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ சாத்தான் இந்த பொல்லாத இருதயத்தை தூண்டுறான். எப்படி? பாவம் செய்கிறதுக்கு தூண்டுறான். அருமையானே, தேவனை விட்டு விலக செய்வதற்கு சாத்தான் உங்களை பாவம் செய்ய தூண்டுவான். தூண்டும்போது அந்த பொல்லாத இருதயத்தின் எண்ணத்தினாலே பாவம் செஞ்சிட்டோன்னு வச்சுங்க, நம்ம தேவனை விட்டு தூரம் போயிடுறோம்னு அர்த்தம். இந்த பொல்லாத இருதயத்தில் சாத்தான் தூண்டி பாவம் செய்ய வைக்கிறான். சாத்தானால் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கை. ஓகே, ஒன்று இந்த இருதயத்தில் எண்ணத்தை உண்டாக்கி பாவத்தை செய்ய வைக்கிறான். அப்படி செய்கிறதுனால அவன் மோசம் போயிடுறான். சரி, 2வது, எப்படி இருதயத்தில் அவன் மோசம் போக்குறான்
அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 37வது வசனம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இப்போ ரெண்டாவதாக இந்த இருதயத்தில் எப்படி மோசம் போகிறான்னு பார்க்குறேன். இப்போ சாத்தான் என்ன சொல்கிறான், உங்கள் அப்பா இருக்காங்கல்லப்பா, உங்கள் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க சொல்கிறபடி செய்யுப்பா. ஆண்டவர் அப்புறம் ரெண்டாவது, ஏன்னா நீங்கள் அப்பா அம்மா பெற்றதுனால தான் உனக்கு ஆண்டவரே தெரியும், ஆண்டவருக்கு செகண்ட் பிளேஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பெற்றவங்களையோ பிள்ளைகளையோ தேவனை விட மேலே நேசிக்கிறதுக்கு தூண்டிடுவான். இருதயத்தில் பொல்லாத இருதயத்தை தூண்டிடுவான். கவனமாக கேட்டுங்க. ஒன்று பாவம் செய்கிறதுக்காக தூண்டுறான் பொல்லாத இருதயத்தை, பாவம் செஞ்சு போயிடுறாங்க தேவனை விட்டு. ரெண்டாவது, இந்த இருதயம் எப்படி மாறுது, அப்பா அம்மா அவங்க சொல்கிறபடி கேட்கணும், புருஷன் சொல்கிறபடி கேட்கணும், மனைவி சொல்கிறபடி கேட்கணும், பிள்ளைகள் எங்கள் உறவினர் சொல்கிறபடி கேட்கணும்னு சொல்லிட்டு தேவனை விட்டு விலகி போகும்படி என்ன பண்ணுறான், தேவனை விட அவங்கள நேசிக்க வைக்கிறான். ஜாக்கிரதை, தேவனை விட அவங்கள மற்றவங்களை நேசிக்க வைக்கிறான். பெற்றவங்களையோ பிள்ளைகளையோ நேசிக்க வைக்கிறான். ரொம்ப ஜாக்கிரதை. அது வந்துட்டு தேவனை விட்டு விலக செய்கிற காரியம். தேவனுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை நேசிக்கணும், கனம் பண்ணணும், அதெல்லாம் மாற்றம் இல்லை. ஆனால் பெற்றவர்களை விட தேவனுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். இப்போ வாசிங்க ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். கர்த்தரின் சந்நிதியை விட்டு விலகி விட்டார்கள். இதுக்கு காரணம் என்ன? இருதயம். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. தேவனோடு சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க, தேவனோடு சஞ்சரித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் வரும்போது அவரோடு கூட பேசுகிறாங்க, நடக்கிறாங்க, கொள்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இப்பொழுது கர்த்தரை விட்டு விலகி தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு விலகி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இது எதனால் வந்தது? இந்த இருதயத்தில் சாத்தான் தோண்டிட்டான். எப்படி? ஆண்டவர் கேட்குறாரு ஆதாம்கிட்ட, எப்படின்னு கேளுங்க. வாசிங்க ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9லிருந்து 12 வரைக்கும். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். ஓப்பனாக சொல்லிட்டான். நீங்கள் வர்ற சத்தம் கேட்டுச்சு, எனக்கு உங்கள் சத்தத்தை கேட்டேன், நான் நிர்வாணியாக இருக்கிறபடினால் பயந்து ஒளித்து கொண்டேன். உடனே ஆண்டவர் என்ன கேட்கிறார் பாருங்க. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். இப்போ ஆண்டவர் ஓப்பனாக கேட்குறாரு, உனக்கு நிர்வாணின்னு சொன்னவன் யாரு? நான் புசிக்க வேண்டாம்னு சொன்ன கனியை அதை புசிச்சாயா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். பாருங்களேன், நான் சொல்றான், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். எங்க தேவன் தான் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட் ஒய்ஃபு. இவன் என்ன சொல்கிறான்? நீர் தந்த ஸ்திரீ தான் எனக்கு கொடுத்தா நான் சாப்பிட்டேன். என்ன சொல்லிடுறேன் மனைவிக்கிட்ட, இந்தம்மா என்னை கொடுத்து என்ன பாவம் செய்ய வைக்காத. ஆண்டவர் சொல்லிவிட்டார், அந்த பழத்தை புசிக்கூடாது, நான் புசிக்க மாட்டேன் அப்படின்னு மனைவிட்ட சொல்லியிருக்கலாம்லவா. சாத்தான் பார்த்தான், ஏய் தேவனை விட மனைவி பெருசுட, தேவனை விட மனைவி பெருசு, தேவனை விட புருஷன் பெருசு அப்படின்னு இருதயத்தில் தூண்ட வச்சு தேவனை விட மனைவியை நேசிக்கிறவனா மாறிட்டான். அருமையானவர்களே, தேவன் மனைவியை தந்தாரே தவிர மனைவியை விட தேவன் பெருசுங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் முதல்ல பாவம் செய்ய வச்சு தூண்டி பாவம் செய்ய வச்சுருவான். ரெண்டாவது பாயிண்ட் என்ன?
தேவனை விட பெற்றோருக்கு முதலிடம் கொடு, பெற்றோருக்கு முதலிடம் கொடுன்னு சொல்லி அவன் தூண்டிடுவான். தேவனை விட உறவினருக்கு முதலிடம் கொடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், தூண்டிடுறான். தேவனை விட உறவினர் பெருசு இல்லை. பெற்றோராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தேவனை விட உறவினர்கள் பெருசு இல்லை. சாத்தான் என்ன பண்ணுறான், பொல்லாத இருதயத்தை தேவனை விட்டு விலகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொன்னார். இந்த பொல்லாத இருதயம் என்ன பண்ணிடுது, உங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிமா, முதல்ல அவர் அங்கே தான் ஆண்டவர், ரெண்டாவது முதல்ல மனைவிப்பா, ரெண்டாவது ஆண்டவர். முதல்ல மனைவி சொல்கிறத கேளு, இல்லைன்னா புருஷன் சொல்கிறத கேளு, அடுத்து கர்த்தர் சொல்கிறபடி செய். இல்லைங்க, இதைத்தான் அவன் சாத்தான் என்ன பண்ணுறான், அந்த இருதயத்தை வழி விலக பண்ணுறான். புருஷன் பெருசு இல்லைங்க, தேவன் தான் பெருசு. மனைவி பெருசு இல்லை, தேவன் தான் பெருசு. ஆனால் சாத்தான் என்ன பண்ணுறான், உன் மனைவி சொல்கிறல செய்ய, நீங்களோ நானோ நம்முடைய இருதயம் தேவனை விட்டு விலகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போது சாலமோன் தேவனை நேசித்தான், தேவன் சாலமோனை நேசித்தார். ஆனால் நடந்தது என்ன, சாத்தான் எப்படி பண்ணிட்டான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனம். சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். இங்க பாருங்க, இது அந்நிய தேவர்கள், இந்த தேவர்களை பின்பற்றினான். 7ஆம் வசனம். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோளோகுக்கும் மேடையை கட்டினான். என்னவா, எருசலேமுக்கு எதிரான மலையில் மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திராகிய அருவருப்பாகிய மோளோகுக்கும் மேடையை கட்டினான். கீழே எருசலேமில் தேவனுக்கு ஆலயம் கட்டினான், மலையில் மேடை கட்டியிருக்கான். மலையில் மேடை கட்டியிருக்கான். எது கட்டினான், எங்கே கட்டினான்? வேதம் சொல்லுது 8வது வசனம். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபங்காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். அவ்வளோதாங்க. இப்போ தேவன் பெரியவரா, தன்னுடைய மனைவிகள் மறுமனையாட்டிகள் பெரியவங்களா? இப்போ அவன் பண்ணனா, சாத்தான் தூண்டிட்டான். ஏய், உன் மனைவிகள் மறுமனையாட்டிகள் தான் பெரியவங்க, அவங்க சொல்கிறபடி செஞ்சிக்க அப்படின்னு தூண்டிட்டான். தூண்டினதுக்கு அந்த பொல்லாத இருதயம் அவங்க பின்னால் போய் தேவனை விட்டே விலக பண்ணிடுச்சு. அருமையானவர்களே, நல்லா கவனமாக கேட்டுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்மளை பாவம் செய்ய வச்சு, இந்த இருதயத்தை தூண்டி பாவம் செய்ய வச்சு தேவனை விட்டு விலக செய்கிறான். 2வது, நமக்கு வேண்டிய பெற்றோராக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், நமக்கு வேண்டியவர்களுக்கு தேவனை விட அவங்கள நேசிக்கிற மாதிரி தூண்டிடுவான். தூண்டின உடனே என்ன பண்ணுவோம், அவங்க பெருசுப்பா, என் மனைவி பெருசு, என் மனைவி சொன்னபடி தான் செய்வேன், என் புருஷன் சொன்னபடி தான் செய்வேன், எங்கள் பெற்றவங்க சொன்னபடி தான் செய்வேன்னு சொல்லி தேவனை விட்டு விலக செய்யக்கூடிய காரியத்தை சாத்தான் இருதயத்தில் தூண்டி விலக செய்கிறான். ஆதாம் மனைவிக்காக தேவனை விட்டு விலகினான். சாலமோன் மறுமனையாட்டிகளுக்காக மனைவிகளுக்காக தேவனை விட்டு விலகிட்டான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, 2வது, அதாவது நம்ம குடும்பத்தாருக்காக உறவினர்களுக்காக தேவனை விட்டு விலகச் செய்வதற்கு சாத்தான் தூண்டுவான். எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, இந்த வசனம் எப்படி ஒன்று சொல்லுதுன்னா, இல்லை எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, என் புருஷன் ஒத்துக்க மாட்டான், என் மனைவி ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லி அவங்க மேலே சாக்கு வச்சு இவன் வசனத்தின்படி தேவனோடு கூட செஞ்சு போக மாட்டேங்கிறான். இது சாத்தானுடைய வேலை. ரொம்ப ஜாக்கிரதை. யாரையும் தேவனை விட மேன்மையாக வைக்காதீங்க. தேவன் தான் எல்லாருக்கும் மேலே இருக்கணும். அப்படி அவன் சாத்தான் என்ன பண்ணுறான், இருதயத்தை தூண்ட பண்ணி தேவனை விட மற்றவங்களை மேலே வச்சு விலகி போகப்படுறான். ரைட். 2வதாக. 3வது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இருதயத்தில் தூண்டி பாவம் செய்ய வச்சு தேவனை விட்டு விலக பண்ணுறான். 2வது பாயிண்ட், தேவனை விட இருதயத்தில் தூண்டி உறவினர்களை மேலே வைக்கிறான். இது கூடாது. 3வதாக, தேவனை விட்டு இருதயம் எதனால் விலகுகிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம்
66வது வசனம். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். என்ன சொல்லுது பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடு கூட ஏராளமான சீஷர்கள் இருந்தாங்க. ஆனால் சீஷரில் அநேகர் இயேசுவை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்களாம். இது எதனால நடந்தது? அவரோடு தான் எசைஞ்சு போனாங்க, அவரோடு தான் இணைஞ்சு போனாங்க. ஆனால் இப்போ அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. ஏன் 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 59வது 60வது வசனங்கள். கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். இப்போ கப்பர்நகூமிலே இயேசு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். என்ன உபதேசம் பண்ணுறாரு? நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவப்பம், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் கடைசி நாளில் அவனை எழுப்புவேன். என் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவரை நினைத்திருக்கிறேன்கிற வார்த்தையை நான் வானத்திலிருந்து வந்த ஜீவப்பம் அப்படிலாம் சொல்லி சர்ச்சில் உபதேசம் பண்ணுறார் ஆண்டவர். சர்ச்சில் இருந்து கேட்டுட்டு இருக்க அநேகர் கேட்டுட்ருக்கிறாங்க. ஆனால் இவைகளை சொன்னபோது வேதம் என்ன சொல்லுது? அடுத்த வசனம், அவருடைய சீஷரில் அநேகர் 60ஆம் வசனம், இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சாத்தான் தூண்டிட்டான் இருதயத்தில். இது கடினமான உபதேசம். அது வரைக்கும் நல்லதானே செஞ்சு போனாங்க, அவரோடு செஞ்சு தானே போனாங்க சீஷர்கள். ஆனால் இப்போ அவரை விட்டு விலகிறாங்க. காரணம் என்னவா? கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் அப்படின்னு விலகிட்டாங்க. அருமையானவர்களே, தேவன் உங்களை நேசித்தால் தேவன் தம்முடைய திருவசனத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுப்பார், இப்படி தான் நடக்கணும்னு. ஆனால் சாத்தான் என்ன பண்ணுவான்? இருதயத்தில் கடினத்தை உண்டாக்கி, அட இந்த உபதேசம் ரொம்ப கடினமான உபதேசம்ப்பா, இருதயத்தை தூண்டி இது தேவையில்லாத உபதேசம்ப்பா அப்படின்னு சொல்லி உங்களை தேவனை விட்டு பிரிச்சிருவான். ரொம்ப ஜாக்கிரதைங்க, ரொம்ப ஜாக்கிரதை. அதாவது தேவனுடைய வழியிலே நடந்துகிட்டு இருக்கிறீங்க, தேவனோடு செஞ்சு போய்ட்டுறீங்க. வசனம் சபையில் சொல்லும் போதோ இல்லை நீங்கள் படிக்கும் போதோ அது உங்களை பாதிக்கிற மாதிரி இருக்குது. பாதித்தாலும் பரவாயில்ல, நான் உயிரை போல நேசிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அவர் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் சாத்தான் சொல்லுவான், அடே நீ இப்படிலாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த உலகம் என்ன சொல்லும்? ஒன்று 4 பேர் மதிப்பாங்களா? அப்படிலாம் பண்ணாதப்பா, அப்படிலாம் நீ அவர் சொன்னதெல்லாம் செய்யணுங்கிற அவசியம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சாத்தான் தோண்டுவான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆமாம் கரெக்ட் தான். இப்படிலாம் வாழ்ந்த உலகம் என்ன இருக்கும்? நம்ம சொந்தக்காரங்களோ இல்லை உலகமோ நம்மளை எப்படி அப்ரூவ் பண்ணும்? ஆகையினால வேண்டாம், ஆண்டோடைய வார்த்தையின்படி நடக்க வேணாம். இங்கே என்ன பண்ணுவீங்க? அவரோடைய செஞ்சு போகாமல் போயிடுவீங்க, விலகி போயிடுவீங்க. சாத்தான் அந்த பொல்லாத இருதயத்தை தூண்டுறான். இது ஏன் இப்படி நடந்தது தெரியுமா? இப்போது தேவனை விட தங்களை அதிகமாக நேசித்தபடினாலே சாத்தான், எப்பா நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்தப்பாரு, தேவன் சொன்னார் நீ இப்படி பண்ணுறிய அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் என்ன பண்ணுறான்? ஒன்றை நேசிச்சுக்க, உனக்கு பிரியமாக நட, நீ அவரை சந்தோஷப்படுத்த நினைக்காத, தேவனுக்கு பிரியமாக நடக்கிறத விட உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். தங்களை நேசிக்கிற அந்த இருதயம் என்ன பண்ணுது? தேவனை விட நம்மை நேசிக்கத்தக்கதான அளவிற்கு அது தூண்டிடுது, நம்மை நேசிக்கும்படி அதை தூண்டுது. எனக்கு எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை தெரிஞ்சும் செயல்பட முடியல? அது என்னால் முடியாது பிரதர், அது என்ன ரொம்ப பாதிக்குது பிரதர், என்னால் முடியாது பிரதர். அது ஏன்பா பாதிக்குது? தேவனுடைய செஞ்சு போகிறல்ல? இல்லை, அது என்ன பாதிக்குது, என்ன கஷ்டமாக இருக்குது, அதனால இதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி தேவனுடைய வசனத்துக்கு மீறி நடக்கிறாங்க. காரணம்
சாத்தான் தூண்டிட்டான். ஒன்று நீ அதிகமாக நேசிக்கிற, நீ நல்லவன், நீ நல்லவன், நீ இப்படிலாம் செஞ்சன்னா நீ உன் வாழ்க்கை அப்படிதான், நீ கீழே போயிடுவ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சாத்தான் தேவனை விட தன்னை நேசிக்க வைக்கிறான். ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. இயேசுவோடு சஞ்சரிக்கணும்னா அவர் என்ன சொன்னாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை இயேசு சொல்கிற காரியம் நம்மளை பாதிக்குதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் அவரோடு தான் சஞ்சரிப்பேன்னு சொல்லி யார் சஞ்சரிப்பா? அப்படி இயேசு உயிராக நேசிக்கிறவன் தான் சஞ்சரிப்பான். ஆனால் சாத்தான் இருக்கிறானே, தேவனை விட்டு விலகச் செய்கிற பொல்லாத இருதயத்தை வச்சுருவான். முதல்ல அந்த பொல்லாத இருதயம் நம்மளை பாவம் செய்ய வச்சு தேவனை விட்டு விலகச்சு. ரெண்டாவது, அந்த பொல்லாத இருதயம் நம்முடைய உறவினர்களை, நம்மை சார்ந்தவர்களை சந்தோஷப்படுத்தும்படிக்கு தேவனை விட்டு விலகச்சு. அவங்க பெருசுப்பா, ஆண்டவர் ரெண்டாவது வச்சுக்கோ, அவங்க முதல்ல வை அப்படின்னு சொல்லி தேவனுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடாது. அப்படிக்கு மற்றவர்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு அவங்கள ப்ளீஸ் பண்ணி தேவனை விட்டு விலகச் செய்யலை, ரெண்டாவது இடம் வச்சுக்குவோம். அப்போ தேவனோடு போக முடியாது. இப்போ நான் புரியுற மாதிரி சொல்கிறேன். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். நான் இயேசுவோடு நடந்துக்கிட்டே இருக்கிறேன், இயேசுவோடு நடந்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போது ஒரு மனுஷன், நான் கடன் வாங்குறதில்ல, சும்மா முன்னால் ஒருத்தன்ட்டு கடன் வாங்கினவன்ட்ட வந்து நிற்கிறான். இப்போ என்ன போய் சொல்கிறது? ஒரு பொய் சொல்லிடலாமா? நான் என்ன நேசிக்கிறேன், ஒரு பொய் சொல்லிடலாமா? இப்போ இயேசு சொல்கிறாரு, இல்லைடா அப்படி செய்யாத, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல் அப்படின்னு இயேசு என் கூட சொல்கிறேன். நான் என்ன பண்ணணும்? இப்போ உள்ளதை சொல்கிறேன், ஐயா காசு இப்போ இல்லை, நான் அப்புறம் தர்றேன் அப்படின்னு உள்ளதை சொல்லிட்டா போச்சு. ஆனால் இப்போது ஆண்டவர் சொல்கிற உள்ளது சொல்லு, உள்ளது சொல்லு. இப்போ எனக்கு அவன் என்ன சொல்லுவானோன்னு பயந்து போய், ஐயோ என்னமா சொல்லிவிட்டான்னா, நம்மளை ஏதாவது திட்டானா என்ன பண்ணுறேன்னு சொல்லி இவர் சொன்ன வார்த்தை விட்டுட்டு நான் விலகி, சாத்தான் தோண்டிட்டான் விலகி. பிரதர் உங்களுக்காக தான் பிரதர் வச்சுருந்தேன் பணம், திடீர்னு ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டார், பணம் கேட்டார், உடனே கொடுத்துட்டேன், சாரி பிரதர் அப்படின்னு நான் சொல்ல வச்சிட்றான். இப்போது என் இதயத்தை தூண்டுனா, தேவனோடு கூட நடந்துக்கிட்டு இருந்தான்னா என்ன காப்பாற்றிக்கிறதுக்கு போய் சொல்லிட்டேன். சாத்தான் பார்த்தான், அடே உன்னை காப்பாற்றிக்கிற வழியை பாருன்னு சொல்லி தூண்டிட்டான். நம்ம எப்படி வாழ்கிறோம்? தேவனை விட தன்னை நேசிக்கிறவன் தேவனை விட்டு விலகி போவான். அவனுடைய இருதயம் தேவனை விட்டு விலகும். ரொம்ப ஜாக்கிரதை, தேவனை விட்டு நம்ம நேசிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆண்டவர் தான். முதல்ல சாத்தான் தூண்டி பாவம் செய்ய வைப்பான், தேவனை விட்டு விலக செய்ய வைப்பான். ரெண்டாவதாக தேவனை விட மற்றவளை நேசிக்க வைப்பான். மற்றவளை நேசிக்கிறதுனால சாத்தான் தூண்டி மற்றவளை நேசிக்கிறதுனால நம்ம தேவனை விட்டு தேவனுடைய காரியங்களில் குறைவிடுவோம். மூன்றாவதாக தேவனை விட தன்னை நேசிக்க வைப்பான். எனக்கு இதுக்கு பிடிக்குது, எனக்கு இது நல்லா இருக்கு. சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? அதாவது கஷ்டப்படும் போது ட்ரெஸ்ஸிங் நார்மலாக இருக்கும், வசதி வந்த உடனே ட்ரெஸ்ஸிங் ரொம்ப என்ன சொல்கிறது, ஆடம்பரமாக மாறிடும். வசதி வந்த உடனே ஆடம்பரமாக மாறிடும். இது தன்னை அப்படி போடக்கூடாதுங்க, இப்படிலாம் ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணக்கூடாது. அடப்போங்க, இவங்களாம் யார் யாரெல்லாமோ எப்படி போடுறாங்க, நாங்கள் ஆண்டோடைய பிள்ளைகள், 4 பேருக்கு மத்தியில் நல்லா இருக்கணும் அதனால் போடுறோம். நோ நோ, உங்களை நீங்களே பிரியப்படுத்தி மோசம் போகிறீங்க. சாத்தான் உங்கள் இருதயத்தை வலுவ பண்ணிட்டான். சாத்தான் உங்கள் இருதயத்தை வலுவ பண்ணனால்தான் உங்கள் இருதயத்தின் யோசனையின்படி அப்படி ட்ரெஸ்ஸை போடுறீங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயம் தேவனை விட நம்ம நேசிக்கிற மாதிரி செயல்பட்டுச்சுன்னா நம்ம தேவனை விட்டு விலகி போயிடுவோம். அந்த இருதயம் நம்ம தேவனை விட்டு விலக செஞ்சிடும்.
நான்காவதாக உதாரணமாக சொல்கிறேன் பாருங்கள், எண்ணாகமம் 13வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். என்னவா இப்போ மோசேகிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, நீ கானானுக்கு அனுப்பு. 12 கோத்திரம் இருக்குது, 12 பிரபுக்கள் எடுத்துக்கோ. அந்த 12 பிரபுக்களில் ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபு அனுப்பிச்சு கானானை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்ல சொன்னார். நல்ல வசதியோடு வர்றாங்க. ஒரு திராட்சை கொலையை ஒரு பெரிய கொம்பு போட்டு 2 பேர் தூக்கிட்டு வரான். அப்படி இது என்ன திராட்சை கொலையாக இருக்குமா எப்படி இருக்குன்னு தெரியல. 2 பேர் கொம்பு போட்டு வர்றான். வரும்போது அங்கிருந்து பல வகைகள் அதெல்லாம் கொண்டு வந்து இது கானான் தேசத்தில் உள்ள ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி மோசைகிட்டையும் ஜனங்கள்கிட்டையும் காமிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்கும். யோசுவாவும் காலேபுன்னு சொல்கிறாங்க, நம்ம ஈஸியாக போய் ஜெயிச்சு வந்துடலான்னு சொல்லி. இதுக்கு இடையில 10 பேர் என்ன சொல்கிறான், 30ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நான் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது. ஆஹா, என்ன சொல்கிறாங்க, அந்த 2 பேரும் சொல்கிறாங்க, காலேபு சொல்கிறான் நம்ம ஈஸியாக ஜெயிச்சு வந்துடலான்னு. ஆனால் மற்ற 10 பேர் என்ன சொல்கிறாங்க, நம்மால் அவங்களோட கூட எதிர்த்து சண்டை போட முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். என்னவா எங்க பார்த்த காரியம்லாம் கரெக்டு. அவங்க அங்கே ராட்சதர் ஏனாக்கின் புத்திரை கண்டாங்க, ராட்சதரை கண்டாங்க, எல்லாரையும் கண்டாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம், அவங்க பார்வைக்கு அப்படி தான் இருக்கும். ஆண்டவர் வந்து சண்டை போட சொன்னாரா? இல்லை. நான் உங்களுக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்த்துட்டு வாங்கன்னு தான் சொன்னார். நான் கொடுக்க போகிறேன், அதை சுற்றி பார்த்துட்டு வந்துடுங்க. ஆனால் என்ன நடக்குது, இவங்க இப்படி வந்து சொன்ன உடனே 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். அன்னைக்கு ராம் முழுசு அழுதுட்டாங்களாம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமா இருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். போதும் இருங்க. இப்போ என்ன சொல்றாங்க, அன்னைக்கே செத்துருக்கலாம், ஆனால் எங்களை அவங்க கையில் மாட்டி விட போறீங்களே, சாவடிக்க போறீங்களா? இங்கே செத்தாலும் பரவாயில்ல, இங்கே செத்தாலும் பரவாயில்ல. கடைசி 4ஆம் வசனம் சொல்லும், ஒரு தலைவனை ஏற்படுத்தி 4ஆம் வசனம். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஏங்க இப்படி சொன்னாங்க? இவங்களுக்கு தங்கள் உயிர் மேல ஆசைங்க. நாங்க செத்துருவோமே, சாத்தான் தூண்டுறான், கானான் தேசத்துக்கு தான் கொண்டு போறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னும் நீங்க இவங்ககிட்ட மாட்டிடுவீங்க, இவங்ககிட்ட மாட்டிக்குவீங்க, இவங்களால நீங்கள் செத்துருவீங்க அப்படிங்கிறதுனால உடனே என்ன செய்கிறாங்க, நாங்கள் எகிப்துக்கு போகிறோம், எகிப்துக்கு போகிறோன்றாங்க. ஒரு தலைவனை ஏற்படுத்திட்டு எகிப்துக்கு போகிறோன்றாங்க. சாத்தான் தூண்டுறான். கர்த்தர் அவங்கள பார்த்துட்டு வர வச்சாரு. அவனுக்கு சொல்கிறானுங்க, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் கர்த்தர் சொன்னபடியே நாங்கள் போவோம் அப்படின்னு போகலை, அப்படின்னு போக விரும்பலை. தங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க. தேவன் என்ன, ஐயோ நம்ம செத்து விடுவோமோ, நம்மளை சாகடிச்சு விடுவாங்களோ அப்படின்னு சாத்தான் இருதயத்தில் தூண்டின உடனே நாங்கள் எகிப்துக்கு போகிறோம் அப்படின்னு நிற்கிறாங்க. அருமையானோட
இந்த சாத்தான் இந்த பொல்லாத இருதயத்தை வச்சு நம்மளை தேவனை விட நம்மளை நேசிக்கிற அளவுக்கு ஆக்கிடுவான். ரொம்ப ஜாக்கிரதை. தேவனை விட நம்மளை நேசிச்சோன்னா நம்ம தேவனோடு கூட செஞ்சு போக முடியாது. தேவனை விட்டு விலகச் செய்கிற பொல்லாத இருதயம் ஒருவனிடத்தில் இல்லாதபடிக்கு ஜாக்கிரதையாயிரும். அப்போ இந்த பொல்லாத இருதயம் தேவனை விட்டு விலகச் செய்யும். ஒன்று, பாவம் செய்ய வச்சு சாத்தான் நம்ம இருதயத்தை தேவனை விட்டு விலகச் செய்வான். ரெண்டாவது, நம்முடைய உறவினர்கள் மேல் ஆசை வைத்து அன்பு வைத்து வசனத்தின்படி வாழக்கூடாதபடிக்கு அவங்களுக்காக தேவனை விட்டு விலகச் செய்வான். மூன்றாவதாக, நம்மை நேசித்து தேவனை விட்டு விலகச் செய்வான். இது கடினமான உபதேசம். ஏன் கடினமான உபதேசம்? தேவனை விட இது இவனுக்கு பாரமாக இருக்குது. தன்னை நேசிக்கிறனால தேவனை விட தங்களை நேசிக்க வைக்கிறான். ஆகினால தேவனை விட்டு விலகிறாங்க. மூணாவது, வேதம் சொல்லுது, வாசிங்க. இது 3 காரியம் பார்த்தோம். தேவனை விட்டு இந்த இருதயம் எப்படி விலகச் செய்துன்னு சொல்லுங்க. 1, பாவம் செய்ய வச்சு விலகச் செய்து. 2, தேவனோட உறவினர்களை மேன்மையாக வச்சு விலகச் செய்து. 3, தேவனை விட தன்னை மேன்மையாக எண்ண வச்சு விலகச் செய்கிறான். 4வதாக, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 6-8. நீங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. என்ன சொல்றாங்க? அவள் இருதயமோ என்னை விட்டு தூரமாக போயிடுச்சு. அவரோடு எசைஞ்சு போக வேண்டியவங்க. இப்போ அவர்கள் இருதயமோ அவளை விட்டு தூரமாக போயிடுச்சான். எப்படி போயிடுச்சு? அந்த சாத்தான் என்ன பண்ணிட்டான்? எதனால தூரமாக போச்சுன்னு இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். பாரம்பரியங்களை கைக்குள்ள வைத்து தூரமாக்கிட்டான். தேவன் சொல்ற வசனத்துக்கும் பாரம்பரியத்துக்கும் வித்தியாசம். பாரம்பரியத்தினால தேவனுடைய வசனத்தை அவமாக்குறாங்க. ஆண்டவரோடு எசைஞ்சு போயிட்டுருக்கிறேன். இப்போ பாரம்பரியத்தை செய்யறதுக்கு சாத்தான் மற்றவங்க மூலம் நம்மளை தூண்டுறான். ஏய் அந்த குழந்தைக்கு பர்த்டே, வா நீ கட்டாயம் வரணும், நீ தான் முன்னால் நின்று நடத்தணும்னு சொல்கிறான். என்ன பண்ணுவோம்? சாத்தான் தூண்டுறான். நம்ம இயேசுவோடு நடந்துட்டுருக்குறோம். உடனே பாரம்பரியத்துக்கு போயிட்டோன்னு வச்சுங்க, சாத்தான் உங்களை தேவனை விட்டு விலக செய்கிறான். ரொம்ப ஜாக்கிரதை. இந்த பாரம்பரியம் உலகத்துக்குரியதுங்க. உலகத்தால் செய்யக்கூடிய பாரம்பரியம் அது எதுவாக இருந்தாலும் சரி, யாரோ உங்களை கட்டாயப்படுத்தி அந்த பாரம்பரியத்தை செய்ய வைப்பதற்கு தூண்டுவாங்கன்னா உங்கள் இருதயம் அப்படி வழி விலகிடுச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் தேவனோடு நடக்க முடியாது. உங்கள் இருதயம் தேவனை விட்டு விலகிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கையில் பாரம்பரியத்தை விட்டு விலகிடணும். பாரம்பரியத்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைங்க. பாரம்பரியம் யாருடையது? முன்னோர்களால் பாரம்பரியமாக அனுசரித்து வந்த வீணான நடத்தை. வேதம் அப்படி தான் சொல்லுது. 1 பேதுரு 1வது அதிகாரம் 18-19 மன்னிக்கணும். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. எப்படி? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று. எதிலிருந்து மீட்கப்பட்டோம்? 18 சொல்லுது, முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை. இது தேவனால் உண்டானது அல்ல. இந்த ட்ரெடிஷன்ஸ் முன்னோர்களால் உண்டான பாரம்பரியமாய் வந்த நடத்தைகள். இதை கட்டாயப்படுத்தி செய்ய வைப்பாங்க. சாத்தான் இன்னைக்கு அப்படி தான் செய்கிறான். எப்படி? நீங்களோ நானோ தேவனோட வயசுக்கு வந்துருச்சுது, அந்த பொண்ணுக்கு சடங்கு வைக்கிறாங்க. அப்பா நீங்கள் வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு ஜெபம் பண்ணிருங்கன்னு சொல்லி உங்களை கூப்பிட்றாங்க. இப்போ சாத்தான் என்ன சொல்கிறான்?
ஏய், உன்னை மதித்து தானே கூப்பிட்றாங்க, உன்னை மதித்து தானே கூப்பிட்றாங்க, நீ அந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணால் உனக்கு பெரிய மரியாதைடா போ அப்படின்னு அவன் உங்களுக்கு தோன்றான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ சடங்கு பாரம்பரியமானது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா என்ன அர்த்தம்? தேவனை விட்டு விலகுறீங்கன்னு அர்த்தம். அவரோடு எசைஞ்சு போகல. சாத்தான் உங்கள் இருதயத்தை வழி விலக பண்ணிட்டான். சாத்தான் உங்கள் இருதயத்தை பாரம்பரியத்தை செய்கிறதுக்கு வழி விலக பண்ணிட்டான். ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. இன்றைக்கி அநேக பரிசுத்தவான்கள் இந்த பாரம்பரியத்தை சாதாரணமாக செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம சபையில் உள்ளவங்க, நான் சென்னையில் இருக்கும்போது செய்ய மாட்டாங்க. பாஸ்டர் ஊர் போயிட்டாரா, குளித்தலை போயிட்டாரா, இருக்க மாட்டார் இல்லை, அப்போ செஞ்சுக்கலாம் போ. எனக்கு பயந்து அப்படிலாம் செய்யக்கூடாது. நானும் நீங்களும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்கள். பாரம்பரியத்தை செய்ய வச்சு விலக பண்ணுறாங்க. நம்ம இருதயம் விலகி போயிடும். ரொம்ப ஜாக்கிரதை. உலகத்தாரோடு ரொம்ப மிங்கிளாகாதீங்க. அவங்க தான் உங்களை பாரம்பரியத்துக்கு கொண்டு போயிடுவாங்க, பாரம்பரியத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. என் சொந்த அக்கா மகளுக்கு கல்யாணம். அவங்கெல்லாம் சிஎஸ்ஐ. நான் கல்யாணத்துக்கு போயிருக்கிறேன். ரிசப்ஷன் தான் போனேன்னு வச்சுங்களேன். ஆனால் முந்தின நாள் போயிட்டேன். அங்கே பொண்ணுக்கு தாலி கட்டுவாங்க, பொண்ணுக்கு தாலி கட்டுவாங்க. அந்த ஆசாரி, பொண்ணு ஆசாரி தாலி செஞ்சு கொண்டு வந்துட்டார் எங்கள் வீட்டுக்கு. எங்கள் அண்ணன் என்கிட்ட கொடுத்து, ஏய் ஒரு ஜோமணி கொடுறா அப்படின்னா, ஒரு ஜோமணி கொடுன்னா. நான் சொன்னேன், நாங்கள் தாலி கட்டுறதும் இல்லை, அவுக்கிறதும் இல்லை, அதனால் தாலிக்கு ஜெபம் பண்ணுறதும் இல்லை. என்ன ஒன்னேடா கட்ட சொன்னேன்? பூமிக்குரிய சடங்காச்சாரத்தில் யாராவது உங்களை இழுத்தாங்கன்னு வச்சுங்க, நானும் நீங்களும் அப்படி போயிட்டு இருக்கும்போது சடங்காச்சாரத்துக்கு வாங்கப்பா அப்படின்னா, சாத்தான் உங்கள் இருதயத்தை வழி விலக பண்ணுறான்னு அர்த்தம். ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. 4 5 1 எப்படி வழி விலக பண்ணுறான்? பாவம் செய்ய வச்சு வழி விலக பண்ணுறான். 2 இருதயத்தை எப்படி வழி விலக பண்ணுறான்? உறவினர்களுக்காக தேவனுடைய காரியங்களை விட்டு விலக செய்கிறான். 3வது தங்களை நேசிக்கிறபடினாலே, தங்களை நேசிக்கிறபடினாலே விலக செய்கிறான். 4வது பாரம்பரியத்தை வச்சு விலக செய்கிறான், பாரம்பரியங்களை வச்சு விலக செய்கிறான். 5வதாக 1 சாமுவேலின் புஸ்தகம், தேவனை விட்டு இருதயம் எப்படி விலகுகிறது அப்படின்னு பாருங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 10வது 11வது வசனங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவர் வருத்தப்படுறாரு. சாமுவேல்கிட்ட சொல்றாரு, சாமுவேல், சவுல ராஜாவாக்குனாக்கா மனஸ்தாபப்படுறேன்ப்பா. நான் அமலேக்கியரெல்லாம் அழிக்க சொன்னேன், அங்கே உள்ள எல்லா மிருகஜீவங்களையும் மனுஷங்களையும் அழிச்சிரு அப்படின்னு சொன்னேன். என் வார்த்தையை புறக்கணிச்சிட்டான். அவனை ராஜாவாக்குனதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன், என் வார்த்தை நிறைவேற்றாமல் போனான் அப்படின்னு சொல்லி இப்போ அவன் நிறைவேற்றிருந்தான்னு வச்சுங்க, சவுல் அவரோடு கூட சஞ்சரிக்கிறான்னு அர்த்தம். தேவனை விட்டு விலகச் செய்கிற பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனும் உங்களில் காணப்படாதபடிக்கு எச்சரிக்கை. இப்போ இவன் தேவனோடு கூட இருக்க வேண்டியவன் தேவனை விட்டு விலகச் செய்கிற பொல்லா இருதயம் எப்படி வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எப்படி வந்துச்சு? ஏன் விஷம்ங்கிறது? ஆண்டவர் வருத்தப்படுறார். இப்படி செஞ்சிட்டானே, நான் வேண்டான்னு சொன்னதெல்லாம் செஞ்சிட்டானே அப்படின்னு வருத்தப்படுறார். அப்போது சாமுவேல் சவுல்கிட்ட கேட்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், வாசிங்க 24வது வசனம். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். ஓஹோ, நான் பாவம் செஞ்சேன், கர்த்தருடைய வார்த்தை மீறிட்டேன். அமலேக் ராஜா கொன்னுரு, அமலேக்கிற எல்லாரையும் சாவடி, மிருகஜீவன்கள் பறவைகள் எல்லா மிருகங்களையும் சாவடிச்சிரு, பிள்ளைகளெல்லாம் சாவடிச்சுன்னு சொன்னார். நான் மீறிட்டேன்ப்பா, நான் மீறிட்டேன். கர்த்தருடைய வார்த்தையை மீறினால பாவம் செஞ்சேன். ஏன் அப்படி மீறினேன்னு தெரியுமா? நான் ஜனங்களுக்கு பயந்தேன்.
சாத்தான் பார்த்தான், ஏய் தூண்டிட்டான், அவங்க என்ன பண்ணுவாங்க உனக்கு தெரியாதா அப்படின்னு இருதயத்தில் பயப்படுற ஒரு பயத்தை கொடுத்துட்டான். தேவனை விட மனுஷருக்கு பயப்படுற ஒரு பயத்தை கொடுத்துட்டான். தேவனுக்கு பயப்படுற பயத்தை விட மனுஷருக்கு பயப்படுற ஒரு பயத்தை கொடுத்துட்டான். நான் இப்படி நடந்தா என் புருஷன் என்ன சொல்லிடுவானோ, என்ன பண்ணுவானோ அப்படின்னு பயம். இல்லை எங்கள் பெற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்களோ, வேலையில் உள்ளவங்க என்ன பயம். இந்த பயத்தை வச்சே தேவனை விட்டு விலக செய்கிறான். தேவனை விட்டு விலக செய்கிறான். அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னார், தலையில் உள்ள ஒன்று கூட தேவரோட சித்தம் இல்லாமல் கீழே விடாது, கீழே விடாது. ஆகையினால நீங்கள் மனுஷருக்கு பயப்படாதிருங்கள்னார். சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாமல் ஆத்மா நரகத்தில் போட வல்லவருக்கே பயப்படுங்க. ஆனால் இன்றைக்கி சாத்தான் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிற மனுஷர்களை மனுஷனுக்கு பயப்படுற பயத்தை கொடுத்து இருதயத்தில் வருவா, உங்கள் வீட்டுக்காரன் கொண்டு விடுவான், உங்கள் பெற்றவங்க அடிச்சிடுவாங்க, ஐயோ உங்களை இது பண்ணிவிடுவாங்க, நீ அந்த வசந்தபடியாக வாழாத அப்படின்னு சொன்ன உடனே விளைக்கிறாங்க, தேவனை விட்டு விளைகிறாங்க. ரொம்ப ஜாக்கிரதை. நம்முடைய வாழ்க்கையில் தேவனை விட்டு விலகச் செய்கிற பொல்லாத இருதயம் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருப்போம். தேவனோடு சேர்ந்துட்டோம், அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணி அவரோடு சேர்ந்துட்டோம். ஆனால் சாத்தான் நம்ம இவரோடு சேரும் வரைக்கும் யாரோட இருந்தோம்? சாத்தானோட. இப்போ அவன் என்ன நினைக்கிறான்? மறுபடியும் அவனோட சேர்க்கணும்னு நினைக்கிறான். அப்போது தேவனை விட்டு விலக செய்கிற அந்த பொல்லாத இருதயத்தை நமக்குள்ளே கொடுத்து தேவனை விட்டு விலக பண்ணி அவன் கூட சேர்க்கலான்னு பார்க்குறான். இந்த பொல்லாத இருதயத்தை வச்சு என்ன பண்ணுறான்? முதல்ல பொல்லாத இருதயத்தினால பாவம் செய்ய வைக்கிறான். ரெண்டாவது குடும்பத்தாருக்கு மற்றவங்களுக்கு பயப்படுற பயத்தை வைக்கிறான். மூணாவது தங்களுக்கு தேவனை விட தங்களை நேசித்து வாழும்படி வைக்கிறான். நான்காவதாக பாரம்பரியத்தை செய்ய வச்சு தேவனை விட்டு விலக பண்ணுறான். இதெல்லாம் இருதயத்தில் உண்டாகிற எண்ணத்தினால் தாங்க நடக்கிறது. இருதயத்தில் சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ இந்த சடங்கு, ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு, சடங்கு, உங்களை கூப்பிட்றாங்க, ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, நீ பாரம்பரியத்தை மீட்கப்பட்டாய். நீ இருதயம் சொல்லுது, கொஞ்சம் கூப்பிட்றாங்கல்ல, என்ன நினைப்பாங்க நீ போகலைன்னா? ஒரு ஜெபம் பண்ணிட்டு வா, ஒரு மேன்மையாக நினைப்பாங்கன்னு இருதயத்தில் சாத்தாந்துடுறான். இருதயம் விலகுது, அதனால தான் பாரம்பரியத்துக்கு போகும். இது எப்படி இருதயம் விலகாமல் இருக்கணும்னா, நோ, பாரம்பரியம் கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா பாரம்பரியத்துக்கு போக முடியாது. இந்த இருதயம் ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஸோ நாலாவதாக பாரம்பரியம். ஐந்தாவதாக தாம் பயப்படுறதுனால தேவனை விட்டு விலகச்சு. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம், ஆண்டவரே, உம்மை விட்டு விலக பண்ணுகிற பொல்லாத இருதயம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. எங்கோ பாவத்தில் இருந்தேன், பாவத்தில் இருந்த என்னை மீட்டெடுத்து ரட்சித்து தேவனே உம்மோடு கூட இணைத்தீர். நான் கடைசி மட்டும் உம்மோடு கூட இசைந்து இணைந்து வாழ என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. எங்கோ இருந்தங்க, சாத்தாங்கிட்ட தான் இருந்தோம் முதல்ல, அதனால தான் பாவம் செஞ்சு தேவனுக்கு தூரமாக இருந்தோம். ஆனால் தேவனோ நம்மை ரட்சித்து அவரோடு கூட இணைந்து போகும்படிக்கு உடன்படிக்கை பண்ணினார். அவரோடு இசைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். ஆகவே நீங்களும் நானும் கடைசி மட்டும் ஆண்டவரோடு இசைந்து போகிறதுக்கு ஒப்பு கொடுப்போம். ஏனோக்கு 300 வருஷம் அவரோடு கூட சஞ்சரித்தான். அவரை விட்டு விலகவே இல்லை. மனைவி இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க, எல்லாம் இருந்த போதிலும், குடும்ப வாழ்க்கை இருந்த போதிலும் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து தேவன் என்ன சொன்னாரோ அப்படியே ஒருமனப்பட்டு போயிட்டு இருந்தான். அருமையானே, எப்போ முடியும் தெரியுமா? இயேசுவை உயிராய் நேசித்தால் மாத்திரமே அவரோடு கூட செஞ்சு போக முடியும். இந்த ராத்திரி வேளையில் உன் தேவனை விட்டு விலகச் செய்கிற பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ள இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு
சொன்னீங்களே, தேவனை விட்டு விலகச் செய்யக்கூடிய பொல்லாத இருதயம் எனக்குள்ளே எங்களுக்குள்ளே காணப்படாதபடிக்கு ஆண்டவரை நாங்கள் தேவனை 100% உயிராய் நேசிக்கிற ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு தருவீராக. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க பார்ப்போம். தேவனை விட்டு விலக பண்ணுகிற பொல்லாத இருதயம் வேண்டாண்டவரே, பொல்லாத இருதயம் வேண்டாண்டவரே. என் தகப்பனே, என் தேவனே, அந்த பொல்லாத இருதயங்களை பாவம் செய்ய வச்சிடும் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த பொல்லாத இருதயத்தை எடுத்துட்டு ஆண்டவர் நலம் சதையான இருதயத்தை தந்துடுவீங்க. என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதோடு மாத்திரமல்ல ஆண்டவரை தேவனை விட்டு விலகச் செய்வதற்கு அந்த இருதயம் உறவினர்கள் மேல் ஆண்டவர் பற்றுக்கொண்டு தேவனை விட்டு விலக்கி விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. எனக்கு உறவினர்கள் பெருசு இல்லைப்பா, உறவினர்களை தந்ததே நீங்க தான். ஆகையினால நாங்கள் உறவினர்கள் சொல்றபடி அல்ல, நீங்க சொல்றபடியே நாங்கள் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதோடு மாத்திரமல்ல என் தகப்பனே, தேவனை விட்டு விலகச் செய்ய ஆண்டவரை பொல்லாத இருதயம் ஆண்டவர் என்னை நேசிக்கிறதுனால தான் நிறைய நேரத்தில் உங்களை விட்டு விலகிடுறேன். இந்த பொல்லாத இருதயம் உங்களை விட என்ன நேசிக்க சொல்லுது. வேண்டாண்டவரே, எனக்கு உயிரை கொடுத்ததே நீர் தான், என்னை காப்பாற்றுறதே நீர் தான், என்னை ரட்சித்ததே நீர் தான், தேவன் என்னுடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறதே நீர் தான். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்னை நேசித்து நான் உம்மை விட்டு விலகாதபடிக்கு உம்மோடு கூட சஞ்சரிக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அதோடு மாத்திரமல்ல என் தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஒரு ஆவியை தந்திருக்கிறார். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலாலும் பயந்து நான் உம்மோடு கூட நடக்க வேண்டிய நான் யாருக்கோ எதுக்கோ பயந்து உம்மை விட்டு விலகி விடாதபடிக்கு என் இருதயம் ஆண்டவரே உம்மை விட்டு என்னை விலக்கி விடாதபடிக்கு என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. இந்த பொல்லாத இருதயத்தை என்னை விட்டு அகற்றி போடுவீராக. நான் சதையான இருதயத்தை தருவீராக. நல்ல இருதயத்தோடு கூட நான் வாழ உதவி செய்யுங்க. என் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அந்த கிருபை எனக்கு தருவீராக. என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் இருதயத்தை ஆண்டவர் எல்லா காவலோடும் என் இருதயத்தை நான் காத்துக்கொள்ள எனக்கு கிருபை செய்யுங்க, எனக்கு கிருபை செய்யுங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? இப்பொழுது ஜாஷ்வா ஜெபிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவை இந்த மாலை வேளை ஆண்டவரே கூடி வந்து உடைய வார்த்தையை தியானிக்க ஆண்டவர் தந்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. எச்சரிக்கையாக இருங்க. தலைப்பின் கீழாக நீர் பேசி வர ஒவ்வொரு வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் நீர் பேசின ஆண்டவரே அப்பா, உம்மை விட்டு விலகக்கூடிய பொல்லாத இருதயம் எங்களில் இராதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர். எங்கள் ஜீவிய காலம் வரைக்கும் அப்பா உம்மை விட்டு பிரியக்கூடிய அப்பா அந்த பொல்லாத இருதயம் எங்களிலே காணப்படாதபடிக்கு ஆண்டவர் நாங்கள் எச்சரிக்கையா இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை கொடுப்பீராக, கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பிசாசான ஆண்டவர்கள் தூண்டி அப்பா நாங்கள் பாவம் செய்வதற்கு தூண்டும் போது ஒருபோது நாங்கள் பாவம் செய்யாத ஒரு ஜீவியத்தை செய்துவிட ஆண்டவரே கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் மீண்டுமாக எங்கள் பழைய வாழ்க்கைக்கு பாவத்திற்கு திரும்பாத படிக்கு ஆண்டவர் ஆண்டவர்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்வீராக ராஜா. ஆண்டவரை உம்மை காட்டிலும் ஆண்டவரே வேற எந்த நபரை நாங்கள் அதிகமாக நேசிக்காதபடிக்கு, கணவனோ மனைவியோ பிள்ளையோ பெற்றோரோ ஆண்டவர் உறவினரோ யாரையும் அப்பா உம்மை விட அதிகமாக நேசிக்காதபடிக்கு ஆண்டவர் எல்லாரையும் பார்க்கலும் உம்மையே அதிகமாக நேசிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை உம்மை விட ஆண்டவரை எங்களை அதிகமாய் நேசிக்காத படிக்கு ஆண்டவரை உம்மையே அதிகமாய் நேசிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவர், இந்த உலகத்தின் அப்பா காணப்படுற எந்த ஒரு பாரம்பரியத்தில் நாங்கள் ஈடுபடாத படிக்கு ஆண்டவரை சாத்தான்களை தூண்டினாலும் உறவினர்களை தூண்டினாலும் ஆண்டவரை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரை நாங்கள் பாரம்பரியத்தை திரும்பாத படிக்கு ஆண்டவரை எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஒருபோதும் ஆண்டவர் நாங்கள் சூழ்நிலைக்கோ மற்ற நபர்களுக்கோ பயந்து விடாதபடிக்கு, பயந்து உம்மை விட்டு விலகாதபடிக்கு ஆண்டவர் ஆண்டவரே உமக்குள்ள நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக ஆண்டவரே. எப்படி ஏனோக்கு ஆண்டவரே 300 வருஷம் உம்மோடு சஞ்சரித்தாலும் அதே போல நாங்களும் ஆண்டவரே உம்மோடு இசைந்து சஞ்சரிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக ராஜா.
ஆண்டவரே, எப்படி யோனத்தான் ஆண்டவரே தாவீதை தன் உயிரை போல நேசித்தான் ஆண்டவரே, அதே போல நாங்களும் ஆண்டவரே உம்மை ஆண்டவரே உயிரை போல நேசிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக ராஜா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எங்கள் சபையாருக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக ராஜா. அப்பா விட்டு விலக பண்ணுகிற அந்த பொல்லாத இருதயம் எங்களுக்குள்ளே காணப்படாதபடிக்கு ஆண்டவர் நாங்கள் ஜாக்கிரதையா இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமான அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் என்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.